8ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அலகு 1 வெப்பம். ரயில் தண்டவாளங்களில் சிறிது இடைவெளி இருப்பது ஏன்? தண்டவாளங்கள் கோடை காலங்களில் வெப்பத்தின் தாக்கத்தினால் விரிவடைவதால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க. வெப்பத்தால் விரிவடைதல் என்பது திட, திரவ மற்றும் வாயு நிலைகளில் எதில் அதிக அளவில் இருக்கும்? விரிவடைதல் என்பது வாயுக்களில் அதிகமாக இருக்கும். திடப்பொருள் நேரடியாக வாயுவாக மாறுவதற்கு என்ன பெயர்? பதங்கமாதல் என்று பெயர். வாயு நேரடியாக திடப்பொருளாக மாறுவதற்கு என்ன பெயர்? படிதல் என்று பெயர். ஒரு பொருளில் வெப்ப பரிமாற்றம் எத்தனை விதங்களில் நடைபெறுகிறது? மூன்று விதங்களில் நடைபெறுகிறது. 1. வெப்ப கடத்தல், 2. வெப்பச்சலனம், 3. வெப்ப கதிர்வீச்சு. இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள் எது? மூன்று நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள் நீர். திடப்பொருள்களில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு டேஸ். வெப்ப கடத்தல். உயர் வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு என்ன பெயர்? மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு வெப்பச்சலனம் என்று பெயர். வெப்ப ஆற்றலானது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறைக்கு என்ன பெயர்? மின்காந்த அலைகளாக பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர். இக்லூ எனப்படும் பனி வீடுகளில் உள்பகுதியின் வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட அதிகமாக இருக்க காரணம் என்ன? பனிக்கட்டி வெப்பத்தை மிகவும் அரிதாக கடத்தக்கூடியது. வெப்பச்சலனம் எவைகளில் நடைபெறும்?
திரவங்கள் மற்றும் வாயுக்களில் நடைபெறும். நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம் என்ன? வெப்பச்சலனம் மூலமாக உருவாகிறது. காற்றானது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இடம்பெயர காரணம் என்ன? வெப்பச்சலனம் காரணமாகவே காற்றானது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இடம்பெயர்கிறது. வெப்பக்காற்று பலூன்களில் பலூன் மேலே உயர காரணம் என்ன? வெப்பச்சலனம் காரணமாக மேலே உயர்கிறது. குளிர்சாதன பெட்டியில் எம்முறையில் குளிர்ந்த காற்று மற்றும் சூடான காற்று இடமாற்றம் அடைகிறது? வெப்பச்சலனம் மூலமாக குளிர்சாதன பெட்டியில் குளிர்ந்த காற்று மற்றும் சூடான காற்று இடமாற்றம் அடைகிறது. வெற்றிடத்தில் வெப்ப ஆற்றல் எம்முறையில் பரவுகிறது? வெப்ப கதிர்வீச்சு மூலமாக பரவுகிறது. சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்ப ஆற்றல் எதன் மூலமாக பரவுகிறது? வெப்ப கதிர்வீச்சு மூலமாக பரவுகிறது. நெருப்பிற்கு அருகில் நிற்கும்போது நாம் வெப்பத்தினை உணர காரணம் என்ன? வெப்ப கதிர்வீச்சு. சமையல் பாத்திரத்தின் அடிப்பகுதியில் கருப்பு நிற வண்ணம் பூசப்பட காரணம் என்ன? கருப்பு வெப்ப கதிர்வீச்சுகளை ஏற்கும் தன்மையுடையது. கோடை காலங்களில் வெண்மை நிற ஆடைகளை உடுத்துமாறு நாம் அறிவுறுத்தப்பட காரணம் என்ன? வெண்மை நிறமானது வெப்ப கதிர்வீச்சினை எதிரொலிக்கின்றது. டேஸ் முறை மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதை நாம் கண்களால் காண முடியும். வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதை நாம் கண்களால் காண முடியும். -500°C வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது எந்த நிறத்தில் நமது கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்? மங்கிய சிவப்பு நிறத்தில் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பொருளை தொடர்ச்சியாக வெப்பப்படுத்தும் போது இறுதியாக அப்பொருள் எந்த நிறத்தில் ஒளிரும்?
500 டிகிரி செல்சியஸில் மங்கிய சிவப்பு நிறத்தில் தெரிய ஆரம்பித்து பின் ஆரஞ்சு, மஞ்சள் என நிறம் மாறி இறுதியாக வெள்ளை நிறத்தில் ஒளிரும். பொருள்களில் நடைபெறும் இயற்பியல் மற்றும் வேதியியல் நிகழ்வுகளில் உள்ள வெப்ப ஆற்றலின் மதிப்பினை கணக்கிடும் முறைக்கு என்ன பெயர்? வெப்ப அளவியல் என்று பெயர். வெப்பநிலையை அளவிட பயன்படும் 3 விதமான அளவுகோல்கள் எவை? ஒன்று செல்சியஸ் அளவுகோல், 2 ஃபாரன்ஹீட் அளவுகோல், 3 கெல்வின் அளவுகோல். ஆற்றலின் SI அலகு என்ன? ஆற்றலின் SI அலகு ஜூல். இது J என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் என்பதால் வெப்பத்தையும் ஜூல் என்ற அலகால் குறிப்பிடலாம். ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு டேஸ் என வரையறுக்கப்படுகிறது. ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. ஒரு கலோரி சமம் டேஸ் ஜூல். .189 ஜூல். உணவுப் பொருட்களில் உள்ள ஆற்றலின் அளவு எந்த அலகால் குறிப்பிடப்படுகிறது? கிலோ கலோரி என்ற அலகால் குறிப்பிடப்படுகிறது. ஒரு கிலோ கலோரி சமம் டேஸ் ஜூல். தோராயமாக 4200 ஜூல். ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் டேஸ் எனப்படும். வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும். வெப்ப ஏற்புத்திறனின் அலகு என்ன? வெப்ப ஏற்புத்திறனின் அலகு கலோரி பை டிகிரி செல்சியஸ். வெப்ப ஏற்புத்திறனின் SI அலகு ஜூல் பை கெல்வின். ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவே அப்பொருளின் டேஸ் ஆகும். தன்வெப்ப ஏற்புத்திறன் ஆகும். வெறுமனே ஒரு பொருளோட வெப்பநிலையை உயர்த்ததுக்குன்னு சொன்னால் அது வெப்ப ஏற்புத்திறன். அதுவே 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் அப்படின்னு கிலோகிராம்னு கொடுத்தாங்கன்னா அது தன்வெப்ப ஏற்புத்திறன். தன்வெப்ப ஏற்புத்திறனின் SI அலகு என்ன? ஜூல்
பை கிலோகிராம் பை கெல்வின். இதே வெப்ப ஏற்பு திறனின் SI அலகுன்னு கேட்டால் ஜூல் பை கெல்வின். ஏற்கனவே பார்த்தோம். நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்ன? $4200 ஜூல் பை கிலோகிராம் பை கெல்வின். பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் எது? கலோரிமீட்டர். பனிக்கட்டி கலோரிமீட்டரை முதலாக பயன்படுத்தியவர்கள் யார்? ஆண்டோயின் லவாய்சியர் மற்றும் பியரே சைமன் லாப்லாஸ். வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் எது? பனிக்கட்டி கலோரிமீட்டர். ஒரு பொருள் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் சாதனம் எது? வெப்ப கட்டுப்படுத்தி, அதாவது தெர்மோஸ்டாட். தெர்மோஸ்டாட் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? வெற்றிடக் குடுவையை கண்டுபிடித்தவர் யார்? சர் ஜேம்ஸ் திவார். வெற்றிடக் குடுவை டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. திவார் குடுவை அல்லது திவார் பாட்டில் என்று அழைக்கப்படுகிறது. திரவத்தின் வெப்பநிலையை நீண்ட நேரம் மாறாமல் பாதுகாப்பதோடு அதன் சுவையில் மாற்றம் ஏற்படாமல் பாதுகாக்கும் உபகரணம் எது? வெப்பக் குடுவை, அதாவது வெற்றிடக் குடுவை. Thank you.